ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் 1514வது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாக 5வது மாதம் 23ஆம் தேதி வியாழக்கிழமை ஆண்கள் பகுதிக்கு நேராக நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். தேவன் நல்லவராயிருக்கிறார். தொடர்ந்து இந்த நாளிலும் நாம் எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய தேசத்திலே ஆண்டவர் நல்ல மழையை தந்து கொண்டிருக்கிறார். இந்த மழையானது ஆசீர்வாதத்துக்குரிய மழையாய் இருக்கும்படியாக எந்த விதமான ஆபத்தோ எந்த விதமான உயிர் சேதமும் இல்லாத மழையாய் மாறும்படியாக ஜெபிப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 1, 2, 3 ஆகிய வசனங்கள். அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நீகார் எனப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரானாகிய லூகியும் காட்பங்கு தேசாதிபதியுமாகிய ஏரோதுடனே வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும், நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, இங்கே பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தைகளை பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் சபையிலே திருவுளம் பண்ணுகிறார், பேசுகிறார். அதாவது அந்தியோகியா சபையில் அநேக போதகர்கள் இருக்கிறார்கள், அநேக தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் உபவாசித்து ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும்போது தான் அங்கே பர்னபாவும் சவுலும் பரிசுத்த ஆவியானவர் அவர்களை பற்றி அந்த சபையிலே வெளிப்படுத்துகிறார். இவர்களை நான் அழைத்த ஊழியத்துக்காக இவர்களை பிரித்து விடுங்கள், இவர்களை அனுப்புங்கள் என்று சொல்லுகிறார். உடனே அந்த சபையில் இருந்த போதகர் தீர்க்கதரிசிகள் அவர்கள் மேலே இருவர் மேலே கைகளை வைத்து ஜெபம் பண்ணி உபவாசித்து அவர்களை அந்த ஊழியத்துக்கு அனுப்புகிறார்கள். இன்றைக்கு கூட பாருங்களேன், சிலருக்கு எப்படின்னா அந்த ஊழிய வாஞ்சை இருக்கும். சுவிசேஷம் சொல்வது எல்லா விசுவாசிகளுடைய கடமை, திருச்சபைகளுடைய கடமை. ஆனால் ஒரு சபை ஆரம்பிக்க வேண்டும், நடத்த வேண்டும் என்று சொன்னால் நாம் அங்கே வைக்கிற திருச்சபையினுடைய போதகரோடு கர்த்தர் பேச வேண்டும். இங்கே அதுதான் நடக்கிறது. அதை விட்டுட்டு சிலர் எப்படின்னா தனக்கு எல்லாம் தெரியும் சொல்லி பிரிஞ்சு போய் அவங்க சபை ஆரம்பித்து சில நேரங்களில் நாளடைவில் அந்த சபை இல்லாமல் போவதை நான் பார்த்துருக்கிறேன், கேட்டிருக்கிறேன். எனவே தேவன் உங்களை பற்றி ஒரு திட்டம் வைத்திருப்பார். அது உங்கள் சபையின் மூலமாகத்தான், உங்கள் போதகர் மூலமாக தான் வெளிப்படுத்துவார். எனவே அதுவரை நீங்கள் அடங்கி இருக்க வேண்டும். ஆண்டவர் உங்கள் திருச்சபையினுடைய ஊழியரோடு பேசும்போது அவர் உங்களுக்கு சில ஊழியங்களை கொடுத்து உங்களுக்கு அனுப்புவார். அந்த ஊழியத்தை பொறுப்பாக பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தின்படி செய்ய வேண்டும். அதுதான் லோக்கல் சர்ச், அதாவது நாம் அங்கே வைக்கிற சபை செய்ய வேண்டிய ஒரு வேலை. ஒருவேளை எனக்கு ஊழிய அழைப்பு இருக்குது பாஸ்டர், நான் சபையை விட்டு பிரிஞ்சு போய் நான் சபை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இல்லை. இங்கே வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். சிலருக்கு நல்லா பாட்டு பாட தெரியும், பிரசங்கம் பண்ண தெரியும்னு சொன்னோன்னா பலர் ஆலோசனை கொடுப்பாங்க. பிரதர், நீங்கள் இங்கேயே இருக்கீங்களா பிரதர், நீங்களாம் சபை ஆரம்பித்தா எவ்வளோ தூரம் சபை வளரும் தெரியுமா, நீங்கள் இங்கேயே காலம்புள்ளா இப்படி இருக்கீங்களேன்னு சொல்லி. அப்படிலாம் இருக்கக்கூடாது. இன்றைக்கு நான் கூட சொல்வேன்னா, என்னுடைய தகப்பனாரோடு அடங்கி இருந்து அவங்க சொல்ல போய் தான் இன்றைக்கு இந்த திருச்சபையை நடத்தி கொண்டு இருக்கிறேன். அவங்க என்னை வழி நடத்தினேன், என்னை உருவாக்கின பாஸ்டருடைய அண்டர் கீழே தான் இன்றைக்கும் நான் என்ன வார்த்தை சொன்னாலும் கேட்பேன். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு மேற்பட்ட ஒரு போதகர் தேவை. அவங்களுடைய ஆலோசனையின்படி பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மூலமாக பேசுவார். எனவே இன்றைக்கு நாம் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தால், ஆண்டவரே எங்களுடைய பாஸ்டர் மூலமாக நீங்கள் பேசுங்கப்பா, நான் ஒரு ஊழியத்தை செய்ய நீங்கள் அவங்க மூலமாக இடைப்படுங்க என்று சொல்லி கேட்கணும். சில விசுவாசிங்க எப்படின்னா, பாஸ்டருக்கு ஒன்றும் தெரியாது, ஏன்டா தான் பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறாரு, நானும் ஆண்டவரும் டைரக்ட் லிங்கு. அப்படிலாம் இல்லை. சபையை வச்சு தான் ஆண்டவர் உங்கள்கிட்ட இடைப்படுவார். எனவே நம்ம அங்கே வைக்கிற லோக்கல் சர்ச்சில் நம்ம அடங்கி இருக்கும்போது அந்த பாஸ்டர் மூலமாய் கர்த்தர் கொடுக்குற ஊழியத்தை செய்யும்போது அது ஒரு சிறப்பாக இருக்கும். அது தேவ திட்டத்தையும் நோக்கத்தையும் நிறைவேற்றுகிறதாக இருக்கும். எனவே இன்றைக்கு அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, என் மேலே உள்ள திட்டத்தை நிறைவேற்றுங்க. அன்றைக்கு ஆண்டவரே சவுல் மேலேயும் பர்னபா மேலேயும் இருந்த
அழைப்பை அன்னைக்கு உபவாசித்து கொண்டு இருக்கும்போது, ஜெபித்து கொண்டு இருக்கும்போது நீங்கள் வெளிப்படுத்தினீங்களே, நீங்கள் திருவலம் பற்றினீங்களே, அதே போல் எங்களாலே உள்ள ஆண்டவரை ஸ்தோத்திர ஊழிய அழைப்பை வெளிப்படுத்துங்கன்னு சொல்லுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் மேலே வச்சுக்க திட்டத்தை உங்கள் சபை நடுவில் வெளிப்படுத்துவார். எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் ஒன்று இருந்தது. ஒரு நாள் ஆலய ஆராதனையில் பாஸ்டர் ஆராதனை நடத்தி கொண்டு இருக்கிறார். அந்த நபரோடு ஆண்டவர் திட்டம் தெளிவும் பேசுகிறார். ஊழியத்துக்கு வாழ் சொல்லி நான் இதை பார்த்து கொண்டு இருக்கிறேன். அவர் பின்னால் இருந்தவர் கதறி ஃபுல் பீட்டில் நான் கண்டிப்பாக இனிமேல் ஊழியந்தான் செய்வேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்தார். காலப்போக்கில் அந்த ஒப்பு கொடுத்த ஊழியத்துக்கு அவர் செய்யலை. அவர் இஷ்டப்படி போயிட்டே இருந்தார். அவர் தனியாக சுவிசேஷம் சொல்லி தனக்கு ஆத்துமாக்களை வச்சுக்கிடுவார். மாதத்துக்கு ஒரு தடவை அவர் போய் அவங்கள பார்த்து ஜாப் பண்ணிட்டு வருவார். சபையோடு இணையலை. காலப்போக்கில் பார்த்திங்கன்னா அந்த நபர் அவர் இந்த உலகத்தில் எல்லாமே போயிட்டார். அவங்க பேர் மறக்கப்பட்டுட்டு. எனவே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அங்கே வைக்கிற திருச்சபையோடு இணைந்திருந்து ஆண்டவர் நம்ம பற்றி பேசும்படியாக, ஊழியம் செய்யும்படியாக ஜெபிப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த வேலைக்காக வருகிறோம். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யுங்க. நீங்கள் பேசின சத்தியத்துக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு விசுவாசிகளையும் பற்றியும் நீர் பெரிய ஒரு திட்டம் வைத்திருக்கிறீர். அதை அந்த திருச்சபை ஆண்டவரை போதகரோடு நீ பேச போகிறீர். ஆண்டவரை அதுவரை தங்கள் கொடுக்கப்பட்ட திருச்சபையில் ஆண்டவரை அடங்கி இருக்க, ஆண்டவரை உங்களுடைய ஊழிய அழைப்பு வருகிற வரையும் காத்திருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. தொடர்ந்து பிறந்தநாள் திருமண நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவங்க வாழ்க்கையில் புதிய காரியங்களை இந்த புதிய ஆண்டில் செய்வீராக என்று ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்கள் நடப்பதாக, தொடர்ந்து உமக்காக வாழ ஆண்டவர் ஸ்தோத்திரப்பா. பிரயாணம் பண்ணுகிறவர்களை ஆசீர்வதிங்க. பாதுகாப்பாய் தங்களுடைய இடங்களுக்கு செல்ல உதவி செய்யுங்க. இந்த நாள் முழுதும் எங்களோடு உங்களுடைய கரம் இருப்பதாக, எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பதாக. இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். ஆண்டு சுத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்தியின் மூலமாய் சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் அனைவரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மாரநாதா.